Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Unit 13 Final Accounts with Adjustmentsல இன்னைக்கு நாம பார்க்க போற adjustment interest on loan. See, usually business என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு money வேணும் in order to run the business or expansion of the business ஏதோ ஒரு purposeக்காக உங்களுக்கு money fund தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த business என்ன பண்ணும்னா borrow பண்ணும் money. Okay, that is said to be loan. ஓகே, அது எங்கேருந்து borrow பண்ணுவாங்க? பேங்க்லேருந்து, இல்லை எதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து, இல்லை ப்ரைவேட் மணி லெண்டாஸ் யார்கிட்ட இருந்தாவது என்ன பண்ணுவாங்கன்னா கடனாக பணத்தை வாங்குவாங்க. அதுதான் லோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடனுக்கு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் அதுக்கான வட்டியை கொடுத்து தான் ஆகணும் பிஸ்னஸ் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் ஆன் லோன் அண்ட் நாட் yet provided at the time of preparation of trial balance. It is necessary to provide for outstanding interest on loan. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணி ஆகணும். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணலை, அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நெசசரி வி ஹாவ் டு ப்ரொவைட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் wages account debit to outstanding wages அப்படின்னு பார்த்தோம். if not please go through that. அது புரிஞ்சதுன்னா இது கண்டிப்பாக புரியும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், லோனுக்கு நாம் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும்போது சில சமயம் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு கட்டாமல் விட்டுருந்தோன்னா அது அவுட்ஸ்டாண்டிங், பே பண்ண வேண்டியது, அதனால் அது எக்ஸ்பென்ஸ். அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட். சரி, இப்போ இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறதோட ஆட் பண்ணி காமிக்கணும். ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் லோனோடைய சேர்த்து லோன் அமௌண்ட்டோட சேர்த்து இதை ஆட் பண்ணி காமிக்கிறோம். சரி, we'll take one example. Okay, example வந்து trial balanceல வந்து they have given 12% loan taken on July 1st 2016 20,000, interest on loan 1,200. Work out the interest outstanding and explain how you will show it in final accounts. Accounting year ends on 31st March 2017. So இது வந்து loan amount 20,000, interest on loan வந்து 1,200. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இது வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ பிஎன்எல்லோடைய டெபிட் சைடில் இது வரும். ஓகே, இப்போ வி ஹாவ் டு ஒர்க் அவுட் த இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், தென் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கிவன் இன் த ட்ரையல் பேலன்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகே, சப்போஸ் நாம் இந்த பர்சன்டேஜ் அண்ட் பீரியட் இந்த அமௌண்ட் இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை கால்குலேட் பண்ணணும். ஐ ஹவ் கால்குலேட்டட், ஐ ஷோ யூ நவ். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா 20,000 லோன் அமௌண்ட்டு, பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, 12/100 இன்டூ பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1st அவங்க லோன் வாங்கியிருக்காங்க. அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் பண்ணுறது வந்து மார்ச், ஜூலைலேருந்து மார்ச் வரைக்கும் நம்ம 9 மந்த்ஸு, ஸோ 9/12. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பி பெய்டு பை த பிஸ்னஸ் டு த இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் 1,200. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 1,200. ஸோ பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,800, பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் 1,200, அதாவது கம்மியாக இருக்குது ட்ரையல் பேலன்ஸில். அப்போது இந்த 1,800லேருந்து இந்த 1,200 மைனஸ் பண்ணோன்னா மீதி 600. இதுதான் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இப்படி தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பார்க்கணும். ட்ரையல் பேலன்ஸில் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கட்ட வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எட் டு பி பெய்ட் எவ்வளோன்னு இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 600 இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை அட்ஜஸ்டிங் என்ட்ரி எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது 1,800. இதை எப்படி நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா 1,200 ப்ளஸ் இந்த 600.
okay, 1200 plus outstanding 600. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம 1800 adjusting entryல காமிக்கிறோம். And profit and loss accountல நம்ம எப்படி காமிக்கிறோம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா interest on loan 1200 plus outstanding 600 1800. ஓகே, இந்த 1800 தான் நம்ம எப்படி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னா லோன் வந்து 20,000, அது கூட add interest on loan outstanding இந்த 600 நாம் இங்க காமிக்கிறோம். Okay, this is how it will appear in the final accounts regarding interest on loan. Hope you are clear with this. Okay, in the calculation of interest on loan அப்படிங்கிறது careful நம்ம பண்ணணும். So interest on loan is an outstanding expenses. Outstanding expenses க்கான adjusting entry interest on loan account debit to outstanding interest on loan account. So இந்த adjusting entry தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எப்படி பண்ணோங்கிறது தெரியும். And then how it will appear in the final accountsனா profit and loss accountல debit sideல interest on loan ஓட add பண்ணு, balance sheetல liability sideல loan amount ஓட add பண்ணணும். Okay, hope you are clear with this, and we will meet you in the next class with a commission, managers commission. That's last adjustment. Out of 14 adjustments we have completed 13. In one more adjustments are there. Thank you children.